Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் டிஃபன் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பேர் ராகி இடியாப்பம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுக்கிறேன். மீன் டைம் ஒரு பவுலில் 2 கப் ராகி மாவு எடுக்கிறேன். இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சது. நான் கடையிலேருந்து அரைச்சி வந்தோடனே இந்த ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் வண்டு எதுவும் வராமல் இருக்கும். ரொம்ப நாளுக்கு அந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு தண்ணி கொதிச்சதை இந்த ராகி மாவில் ஊற்றி பிசைஞ்சாதான் இந்த ராகி இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணி நல்லா தண்ணி கொதித்த பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு சூட்லேயே இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும் போது தான் நம்ம கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கொலன்னு போயிடும், இடியாப்பம் பிடிக்க வராது. அதே போல் ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கனாலும் இறுகமாக இருக்கும், நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து தண்ணி அளவை ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு கையில் வச்சு நல்லா மாவை ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இன்கேஸ் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க, கொலன்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ராகி மாவை ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது, உங்களுக்கு சுற்றுறதுக்கு வரல, ஹார்டாக இருக்குன்னா அந்த சுடு தண்ணி நம்ம வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்டான பதத்தில் இருந்ததுனா தான் உங்களுக்கு இடியாப்பம் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இந்த முறுக்கு அச்சில் இந்த இடியாப்பம் அச்சை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மாவு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த நெக் வரைக்கும் இடியாப்பம் மாவு ஃபில் பண்ண மாட்டேன். ஒரு 3/4 வாசிக்கு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்ம சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைட்டாக இல்லாமல். நீங்கள் நிறைய பேருக்கு ராகி இடியாப்பம் செய்ய தெரியும், பட் தெரியாத புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம இட்லி தட்டிலேயே அப்படியே ஊற்றிக்கலாம் ராகி இடியாப்பத்தை. இடியாப்பம் பிளேட்டுன்னு இப்போ கடையில் கிடைக்குது, அதில் வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றிலும் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இடியாப்பம் பிளேட்லாம் இல்லை, அதனால் நான் இந்த இட்லி பிளேட்லேயே ஊற்றி காட்டுறேன். இப்போ இடியாப்பம் புழிஞ்சு விட்டாச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி சூடாகி கொதிச்ச உடனே நம்ம ரெடியாக ஊற்றி வச்சுருக்க இந்த இடியாப்பத்தை அது உள்ளே வச்சு நம்ம எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அதே போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் விடலாம். இந்த ராகி இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தான டிஃபனு. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ராகி இடியாப்பம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேங்காய் திருவல் தூவி சர்க்கரை தூவி கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.